டைரக்ஷனுக்கு ஆ தகுந்த மாதிரி மாறும்னு. அந்த மாதிரி மாறாது. அதுக்கு நான் ஒரு இது ட்ரிக்கு சொல்லித்தரேன். அதுக்கான சம் தான். ஒரு 2 சம் அந்த மாதிரி இதில் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து ஒரு டிகிரி வச்சு ஒரு கான்செப்ட் பார்த்துடலாம். அவ்வளோதான். டிரெக்ஷன் வந்து முடிஞ்சிடும். ஸோ இது எப்பொழுதும் போல் நம்ம வந்து நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் போட்டுப்போம். ஸோ இதில் எ லேடி லீவ்ஸ் ஃப்ரம் இந்த கொஷின் படித்து நம்ம அதுக்கு டயக்ராம் முதல்ல போட்டுடலாம். எ லேடி லீவ்ஸ் ஃப்ரம் ஹர் ஹோம். ஷி ஃபர்ஸ்ட் வாக்ஸ் 10 மீட்டர் இன் நார்த் வெஸ்ட். ஸோ இப்போ இதில் நார்த் வெஸ்ட் அப்படின்றது இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க டைரக்ஷன். அதாவது இந்த இதுக்குள்ளே எந்த டைரக்ஷனை வேணாலும் நார்த் வெஸ்ட் அப்படி சாரி ஸோ இந்த இதுக்கு நடுவில் இருக்க எந்த டிரெக்ஷனில் எந்த இடத்துல நம்ம போனாலும் இதை நார்த் வெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ அப்போ நமக்கு இங்கே எக்ஸாக்டாக நமக்கு கரெக்டான டயக்ராம் வரணும் அப்படின்னா இதோட சென்டர் பாயிண்ட்லேருந்து நம்ம வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி அதாவது கோடு போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து டயக்ராம் கரெக்டாக வரும். ஆன்சரும் ஈஸியாக நமக்கு வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எ லேடி லீவ்ஸ் ஃப்ரம் ஹர் ஹோம். ஷி ஃபர்ஸ்ட் வாக்ஸ் 10 மீட்டர் இன் நார்த் வெஸ்ட் டைரக்ஷன். ஸோ 10 மீட்டர் நார்த் வெஸ்ட் டைரக்ஷனை நோக்கி நடக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 10 மீட்டர் இங்கே போட்டதுக்கு அப்புறம் இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சின்னதாக பாயிண்ட் வச்சு மறுபடியும் வந்து இந்த இதை வரைஞ்சிடணும். இந்த மேப்பை வந்து வரைஞ்சிடணும். ஸோ நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு வெஸ்ட். ஸோ இப்படி வரைஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகாது மேம். ஸோ இப்போ அடுத்த மைண்ட் பாருங்களேன். அண்ட் தென் 10 மீட்டர் இன் சவுத் வெஸ்ட் டைரக்ஷன். ஸோ சவுத் வெஸ்ட் டைரக்ஷனை நோக்கி 10 மீட்டர் எகெயின் வந்து நடக்கிறாங்க. அப்போது சவுத் வெஸ்ட் அப்படின்றது இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க டைரக்ஷனை தான் நம்ம சவுத் வெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதை நோக்கி 10 மீட்டர் வந்து நடக்கிறாங்க. அப்போ இதுவும் 10 மீட்டர் இதுவும் 10 மீட்டர். அப்போது சேம் லெவல் ஆஃப் லைன் தான் வரும். ஸோ அடுத்தது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து டைரக்ஷன் வந்து வரைஞ்சிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஷி வாக்ஸ் 10 மீட்டர் இன் சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன். சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன் நோக்கி 10 மீட்டர் வந்து வாக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன் இது. ஸோ இதை நோக்கி 10 மீட்டர் வந்து வாக் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து டைரக்ஷன் போட்டு ஒரு இடத்துலையும் வந்து நம்ம இந்த மாதிரி நார்த் ஈஸ்ட்டு சவுத் வெஸ்ட் இந்த மாதிரி கொஷின் வரப்போ மட்டும் இந்த மாதிரி டைரக்ஷன் போட்டு சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்ம எந்த இடத்துலையும் வந்து தப்பு பண்ண மாட்டோம் மேம். உட்கார்ந்து இதெல்லாம் யோசிச்சியா இல்ல இதான் கான்செப்டா? இதுதான் யோசிச்சிருக்கு. ஃபைனலி ஷி டர்ன்டு டுவர்ட்ஸ் ஹர் ஹவுஸ். ஸோ ஃபைனலாக இவங்க வந்து இப்போ ஹவுஸை நோக்கி வந்து போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹவுஸுங்கிறது அவங்க இந்த இடத்துல இருந்து தான் பார்த்தோம் நம்ம. ஏன்னா அவங்க ஹவுஸில் இருந்து தான் லெஃப்ட் ஆகி 10 மீட்டர் வந்து வாக் பண்ணாங்க. அப்போது ஸோ ஃபைனலாக இவங்க வந்து ஹவுஸை நோக்கி போனோம் அப்படின்னா இந்த வழியில் போனால் மட்டும்தான் இவங்களுக்கு வந்து ஹவுஸை நோக்கி போகிற மாதிரி இருக்கும். அப்போ நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன் நோக்கி அவங்க போகிறாங்க. ஸோ அப்போ இதில் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, இன் விச் டிரெக்ஷன் இஸ் ஷி மூவிங். ஸோ இப்போது என்ன டிரெக்ஷனை நோக்கி அவங்க மூவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன். இது புரிஞ்சுதா மேம்? புரிஞ்சுதுமா. ஓகே நம்ம எல்லாருக்கும் புரிஞ்சுதா? எஸ் மேம். ஓகே மேம். ஸோ அதுக்கப்புறம் அதே மாதிரி ஜீவிதா மேம் இல்லையோ? ஆமாம் மேம். எஃப்டிலேருந்து யாருமே வரல, யாரும் இன்னும் எந்திரிக்கல போல. சரி மேம். ஸோ இதே ஃபார்மெட்டில் இன்னொரு கொஷின் பார்ப்போம். நார்த்து சவுத் ஈஸ்ட். ஸோ பிரேம் கோஸ் 7 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் வெஸ்ட் சவுத் ஈஸ்ட். ஸோ பிரேம் வந்து சவுத் ஈஸ்ட்டை நோக்கி 7 கிலோமீட்டர் போகிறான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஃப்ரம் ஹிஸ் ஹவுஸ். ஸோ அவனோட ஹவுஸ்லேருந்து சவுத் ஈஸ்ட்டை நோக்கி 7 கிலோமீட்டர் போகிறான். அப்போது இதான் எனக்கு ஒரு டவுட். இதுக்கு முன்னாடி நீ அந்த கிலோமீட்டர் இந்த கிலோமீட்டர்னு போட்டான கிலோமீட்டருக்கும் இந்த டைரக்ஷன் ஃபைண்ட் பண்றதுக்கும் சம்பந்தமே இல்லை. ஜஸ்ட் நம்ம
பார்த்துட்டு இருக்க வேண்டியதான். சும்மா குடுத்துருக்கானுங்க 14 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் அப்படிதானே? ஆமா ஆமா மேம். அதுதான் மேம் டயக்ராம் போட்டாதான் ஃபைனலா எந்த டிரெக்ஷன்ல அவங்க போறாங்கன்னு தெரியும்ல மேம். அதுக்காக தான் அதுக்காக ஒரு இது. அப்போ அவனோட ஹவுஸ்ல இருந்து 7 கிலோமீட்டர் சவுத் ஈஸ்ட் நோக்கி போறாங்க. ஸோ அப்போ 7 கிலோமீட்டர் சவுத் ஈஸ்ட் நோக்கி வரைஞ்சுப்போம். தென் ஹி கோஸ் 14 கிலோமீட்டர் டேர்னிங் டு வெஸ்ட். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம இந்த டைரக்ஷனை போட்டுக்கணும். ஸோ நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு வெஸ்ட். ஸோ தென் ஹி கோஸ் 14 கிலோமீட்டர் டேர்னிங் டு வெஸ்ட். ஸோ 14 கிலோமீட்டர் வெஸ்ட்டை நோக்கி போகிறாங்க. ஸோ இது 7 இது 14 கிலோமீட்டர் வெஸ்ட்டை நோக்கி போகிறாங்க. ஆஃப்டர் திஸ் ஹி கோஸ் 7 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் நார்த் வெஸ்ட். ஸோ அப்போ அடுத்தது நார்த் வெஸ்ட்டை நோக்கி 7 கிலோமீட்டர் போகிறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அகெயின் வந்து போட்டுக்குவோம் நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு. ஸோ நார்த்து நோக்கி 7 கிலோமீட்டர் அப்படின்றப்போ கரெக்டாக இது வரும். ஏன்னா இந்த 7 கிலோமீட்டரும் இந்த லென்த்தும் பேரலராக இருக்கும் போதும் அதோட அளவு வந்து மாறாது. ஸோ 7 கிலோமீட்டர் வந்து போகிறாங்க. அண்ட் இன் த எண்ட் ஹி கோஸ் 9 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் ஈஸ்ட். ஸோ இந்த இடத்துல இருந்து ஈஸ்ட்டை நோக்கி 9 கிலோமீட்டர் வந்து போகிறாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம மேப் டயக்ராம் போட்டுக்கலாம். சவுத்து வெஸ்ட்டு ஈஸ்ட். ஸோ அப்போ ஈஸ்ட்டுங்கிறது இந்த பக்கம். ஸோ ஆல்ரெடி இங்கே வந்து 14 கிலோமீட்டர் போயிருக்காங்களா? அப்போ 14 கிலோமீட்டர் தான் ஆன்சரா? இல்லை மேம், 14 கிலோமீட்டர் போயிருக்காங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து 9 கிலோமீட்டர் வந்து அவங்க போகிறாங்க. அப்போது இந்த இடத்துல இருந்து 9 கிலோமீட்டர் வந்து போகிறாங்க. ஸோ அப்போ ஹவு ஃபார் இஸ் ஹீ ஃப்ரம் திஸ் ஹவுஸ்? இந்த ஹவுஸ்ல இருந்து இந்த நிற்கிற இடத்துக்கு எவ்வளோ தூரம் இருக்கு அப்படின்றத கேக்குறாங்க. அப்ப இந்த இடத்துல வந்து இந்த இடத்துக்கு 9 - 14. எஸ் மேம். ஸோ அப்ப 9 - 14 - 9. அதான் இதோட ஆன்சர். நீ இருக்க சொல்றோம், நீ இல்லைன்னா எனக்கு வராது. அதெல்லாம் வரும் மேம். எப்படி வராம போவோம்? பிராக்டிஸ் பண்ணா வரும் மேம். சரி போ. சரி. ஸோ இப்போ இந்த கான்செப்ட் நார்த் ஈஸ்ட் வெஸ்ட்டுக்கெலாம் எதுவும் குழப்பாது இல்லை மேம்? இல்லம்மா அந்த டைரக்ஷன்லாம் பிரச்சனை. சரி ஓகே மேம். இப்போது அடுத்த கான்செப்ட் பார்க்கலாம். ஸோ அடுத்த கான்செப்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, ஸோ நம்ம வந்து பித்தாகரஸ் தியரம் படித்தோம்ல, அதில் ஸோ இப்போ டைரக்ஷன் அப்படின்னு போட்டோம்னா நமக்கு 360 டிகிரி அப்படின்றத என்ன மேம் சொல்லுவோம்? இந்த ரவுண்டை வந்து 360 டிகிரி அப்படின்னு சொல்லுவாமா மேம்? ஆமாம்மா. ஸோ இதை 360 டிகிரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இதில் பாதி, இப்போ இந்த பாதி ஹாஃப் 180. 180ன்னு சொல்லுவோமா? அப்போது இது வந்து 180. க்ரீன் கலரில் போட்டிருக்கிறது 180 டிகிரிக்குரியது. இதுலேயும் ஹாஃப் அப்படின்னா இப்போது இந்த ஹாஃப் மட்டும் என்ன சொல்லுவோம்? 180லே பாதி வருமா? இந்த ஹாஃப் மட்டும் 90 டிகிரி. அப்போ இது 90 டிகிரி. ஸோ அதுக்கப்புறம் வேற கலர். ஸோ இப்போ இந்த 90 டிகிரிலே பாதி 45 டிகிரி. அக்யூட் ஆங்கிளா? ஆமாம். அப்போ இது 45 டிகிரி. இந்த டிகிரிஸ் மட்டும் நமக்கு தெரிஞ்சாலே போதும், அந்த கொஷினை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் கிளாக் வைஸ் அப்படின்றது இந்த பக்கமாக போகிறது கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்றது இதுக்கு ஆப்போசிட் டிரெக்ஷனில் போகிறது ஆன்டி கிளாக் வைஸ்ன்னு சொல்லுவோம். இது கிளியராக இருக்கீங்களா மேம்? இந்த கான்செப்டில் கிளியராக இருக்கீங்களா மேம்? புரியுதுமா? ஸோ இப்போ இந்த கொஷின் அடுத்த கொஷின் பார்க்கும்போது நான் வந்து இந்த டிகிரி வச்சு தான் ஆங்கிள் வச்சு தான் போடுற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு கொஷின் சால்வ் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து சென்டர் பாயிண்ட். எ மேன் இஸ் ஃபேஸிங் சவுத். ஸோ இப்போ இந்த இடத்துல இருந்து மேன் வந்து எதை நோக்கி, எந்த டிரெக்ஷனை நோக்கி ஃபேஸ் பண்ணி நிற்கிறான் அப்படின்னா சவுத்தை நோக்கி ஃபேஸ் பண்ணி நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது ஹி டேர்ன்ஸ் 135 டிகிரி இன் ஆன்டி கிளாக் வைஸ்.
ஸோ கிளாக் வைஸ் அப்படின்றது இப்படி, ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்றது இதுக்கு ஆப்போசிட் சைடில். ஓகேவா? ஸோ அப்போ இந்த சைடு தான் ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ ஆன்டி கிளாக் வைஸாக 135 டிகிரி வந்து போறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது வந்து ஒரு 135 டிகிரி அப்படின்றத எப்படி மேம் பிரிக்கலாம்? 135ங்கிறது 90 டிகிரி பிளஸ் 45 டிகிரி 135 டிகிரி. அப்போ இது ஒரு 90 டிகிரி. ஸோ இந்த இடத்துல பாதி வந்து 130 டிகிரி 135 டிகிரின்னு சொல்லலாமா மேம்? ஸோ இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் வந்து சுத்துறாரு. அப்போ 135 டிகிரி இந்த இடத்த நோக்கி நிற்கிறாரு. புரிஞ்சுதா மேம் நான் எப்படி இதை பண்றேன்னு? புரியுதுமா. அண்ட் தென் 180 டிகிரி இன் கிளாக் வைஸ். ஸோ இப்போ கிளாக் வைஸ் அப்படின்னா இது நம்ம கிரீன் கலர்ல போட்டது ஆன்டி கிளாக் வைஸ். இப்போ கிளாக் வைஸ் அப்படின்றது இதுக்கு ஆப்போசிட் டிரெக்ஷனை சுற்றணும். அப்போ ஆப்போசிட் டிரெக்ஷனை கிளாக் வைஸ்ல 180 டிகிரி வந்து சுத்துறாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ ஆல்ரெடி 135 எங்க இருந்துமா ஆல்ரெடி 135 போயிட்டாங்க. அண்ட் தென் 180 அதுல இருந்து 180 அதுல இருந்து 180. அப்ப இங்க 135 இதுக்கு அப்படியே ஆப்போசிட் டிரெக்ஷன் 180 டிகிரி வருமா மேம்? நம்ம இத கவுண்ட் டிகிரி 135 பிளஸ் என்ன சேர்த்தா 180 வரணுமா? பிளஸ் 45 சேர்த்தா நமக்கு 180 டிகிரி வரும். ஸோ இதோட 135ஓட 45 டிகிரி சேர்த்தோம் அப்படின்னா 180 டிகிரி வரும் மேம். இப்போ இதில் எதுக்காக அந்த முன்னாடி இந்த டிகிரி சொன்னோன்னா, இது ஃபுல்லாக சேர்ந்தா 360, அதில் ஹாஃப் சேர்ந்தா 180, அதுலேயும் வந்து இன்னும் ஹாஃப் சேர்ந்தா 90, 45 அப்படின்றது இந்த கால்குலேஷனுக்காக தான். இப்போ 130 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ் போயிட்டாரு. எகெயின் வந்து 180 டிகிரி கிளாக் வைஸ் வந்து திரும்பணும். அப்போ இங்கே 130 டிகிரி வந்து ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஆல்ரெடி இந்த டிஸ்டன்ஸ் வந்து 130 டிகிரி. ஸோ இதோட ஒரு 45 ஆட் பண்ணோம் அப்படின்னா 180 டிகிரி வரும். அப்போ அவர் இப்போ இந்த டிரெக்ஷனை நோக்கி நிற்பாரு. இது புரிஞ்சுதா மேம்? புரியுதுமா. In which direction he is facing south west? in which direction னா ஸோ சவுத் வெஸ்ட் நோக்கி இப்போ இருக்காரு. இதுதான் இதோட ஆன்சர். இப்படிதான் ஆங்கிள்ஸ் வச்சு கொஸ்டின் கேட்பாங்க, டிகிரிஸ் வச்சு. டிகிரி எல்லாம் கேட்க மாட்டாங்க, என்ன ஃபேசிங் சைடு மட்டும் கேட்பாங்க. அப்படியா? அதுதான் கேட்பாங்க, டிகிரி எல்லாம் கேட்க மாட்டாங்க மேம். சரிம்மா. இந்த கொஸ்டின்ல இப்படி டிகிரி மாடிஃபை பண்ணி டிகிரி கொடுத்து கேட்பாங்க. இந்த மாதிரி தான், இதுக்கப்புறம் எல்லாம் கேட்க மாட்டாங்க. சரிம்மா, ஓகே. ஸோ இதுல இன்னொரு ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். நீ எதுவும் சொல்லாத, நாங்களே பண்றோம். சரிண்ணா, பண்ணுங்க மேம். Facing towards west. ஆமா மேம். மேம் இது எப்படின்னு புரிஞ்சுதா மேம் எல்லாருக்கும்? நான் ஒரு சொல்றேன். எ மேன் இஸ் ஃபேஸிங் நார்த் வெஸ்ட் அப்படின்றப்ப நார்த்துக்கும் வெஸ்ட்டுக்கும் இருக்க நடுவில் இருக்க ஆங்கிளை தான் நம்ம மார்க் பண்ணணும். அப்போ நார்த்துக்கும் வெஸ்ட்டுக்கும் இருக்க நடுவில் இருக்க அந்த 45 டிகிரியை தான் நம்ம மார்க் பண்ணணும் மேம். ஸோ அந்த இடத்துல இருந்து he turns 90 degree in clockwise. ஸோ இது ஒரு 45 டிகிரி, இது ஒரு 45 டிகிரி. ஸோ 90 டிகிரி வந்து கிளாக் வைஸில் அவர் டேர்ன் பண்ணிட்டாரு. அண்ட் தென் 135 டிகிரி இன் ஆன்டி கிளாக் வைஸ். 135 டிகிரி அப்படின்றது நம்ம கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா 90 + 45 டிகிரி. ஆல்ரெடி இங்கே ஒரு 90 டிகிரி இருக்குது, அண்ட் தென் ஒரு 45 டிகிரி. ஸோ அப்போ இதை வந்து கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா 135 டிகிரி வரும். ஸோ 135 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ்ல வந்து சுத்துறாரு. அப்போ அதுக்கு அதோட ஆன்சர் என்ன? ஃபைனலாக கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, விச் டிரெக்ஷன் இஸ் ஃபேஸிங் நவ்?
ஸோ இப்போ அந்த மனுஷன் வந்து எந்த டிரெக்ஷனை ஃபேஸ் பண்ணி நிற்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா வெஸ்ட் டிரெக்ஷனை நோக்கி தான் ஃபேஸ் பண்ணி நிற்கிறாரு. ஸோ எல்லாருக்கும் இந்த ஆன்சர் வந்துருச்சா மேம்? எஸ் மேம். ஸோ இப்போ இன்னொரு கொஷின் இதான், ஐ திங்க் இதான் லாஸ்ட் கொஷின் நினைக்கிறேன். ஸோ இது நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணுங்க மேம், நானும் இங்கே ஒர்க் அவுட் பண்ணுறேன். ஆமா, நார்த் ஈஸ்டா? ஆமா மேம். ஸோ இது எப்படி வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஐ எம் ஃபேஸிங் ஈஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எதை ஃபேஸ் பண்ணி அந்த மனுஷன் வந்து எதை ஃபேஸ் பண்ணி நிற்கிறாங்க அப்படின்னா ஈஸ்ட்டை ஃபேஸ் பண்ணி நிற்கிறாங்க. ஐ டேர்ன் 100 டிகிரி இன் கிளாக் வைஸ். ஸோ கிளாக் வைஸ் அப்படின்னா இந்த பக்கம் நம்ம வந்து சுற்றணும். ஸோ அப்போ 100 டிகிரி அப்படின்றது இது 90 டிகிரி அண்ட் தென் இதில் ஒரு 10 டிகிரி போட்டோம் அப்படின்னா நமக்கு 100 டிகிரி வரும். ஸோ அப்போ 100 டிகிரி வந்து கிளாக் வைஸ் டேர்ன் பண்ணிடுறாங்க. அண்ட் தென் ஆன்டி கிளாக் வைஸ், ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் 145 டிகிரி வந்து அவங்க டேர்ன் பண்ணணும். அப்போ இது ரெண்டும் சேர்ந்தது 100 டிகிரி. இதை வந்து நம்ம 100 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ அப்போ இதோட ஒரு 45 டிகிரி ஆட் பண்ணோம் அப்படின்னா 145 டிகிரி. ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்றப்ப அதுக்கு ஆப்போசிட் டிரெக்ஷனில் சுற்றணும். ஸோ அப்போ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் 145 டிகிரி வந்து வரும். இப்போதான் ஜீவிதா மேம் வராங்க. ஸோ அதனால தான் இதை வந்து இதுக்கு ஒரு ஆன்சர் வந்து நார்த் ஈஸ்ட் 145ங்கிறப்ப இதுக்கு அப்படியே வந்து ஆப்போசிட்டில் வரும். இது புரிஞ்சுதா மேம்? ஓகே சார். ஓகே மேம். சொல்லுங்க மேம். ஜீவிதா மேம். மேம் சாரி மேம், இப்பதான் மேம் வந்தேன் நானு. இல்ல பரவாயில்ல மேம், கான்செப்டே சொல்லி முடிச்சிட்டேன் மேம். நான் இந்த வீடியோ அனுப்புறேன், நீங்க பாருங்க மேம். பார்த்துட்டு புரியலன்னா கேளுங்க மேம். ஓகேங்க மேம். ஓகேங்க மேம். ஓகேங்க மேம். சாரி மேம். ஓகே, இல்ல பரவாயில்ல மேம், பரவாயில்ல. ஸோ இப்போ வந்து சண்டே செகண்ட் இப்படிதான் மேம் சவுண்டா இருக்கும், அதனால தான் சாரி. இல்ல பரவாயில்ல மேம், ஒன்றும் பிரச்சனை இல்லை மேம். இந்த வீடியோ அனுப்பிவிட்றேன் மேம். நீ எஃப்டிலேருந்து யாருமே வரல மேம். மைத்திலி மேமும் வரல, ஜபின் மேமும் வரல, யாரும் வரல மேம். ஸோ நான் வீடியோ லிங்க் ஷேர் பண்ணுறேன் எல்லாருக்கும். எல்லாருமே இந்த கான்செப்ட், ஏன்னா லாஸ்ட் கான்செப்ட் இதுதான் மேம். இது பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த டைரக்ஷன் புரிஞ்சிடும். அது மட்டும் இன்னைக்குள்ள கொஞ்சம் பார்த்துட்டு எதுவும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க மேம். நான் எகைன் வந்து சொல்றேன். ஓகே மேம். கண்டிப்பா மேம். கண்டிப்பா மேம். ஓகே. சௌமியா, இதுக்கப்புறம் ஏதாவது நியூவா கான்செப்ட் பண்ண போறியா? இல்ல மேம், ஹோம் சயின்ஸ் மேம். இதான் பிராக்டிஸ் பண்ண போறோம். இருக்கு இன்னும். பர்சன்டேஜ் ஆவரேஜ்லாம் இருக்குல்ல. இன்னைக்குப்பா? இன்னைக்கு இல்ல மேம், இது அவ்வளவுதான் மேம். இல்லன்னா ஜீவிதா மேம் சேர்ந்துக்கலாம்ல, கண்டினியூ பண்ணலாம்ல, புதுசா ஏதாவது சொல்லி தரேன். இன்னைக்கு இல்ல மேம், அடுத்த பேப்பர் 2 பத்தி தான் மேம் டிஸ்கஸ் பண்ணிட்டு அது சூப்பர் 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 சூப்பர். இப்பவா பேப்பர் 2ஆ? அப்ப ஜீவிதா மேம் போயிடாதீங்க, இருங்க. இருக்கேன் மேம், இருக்கேன். சௌமியா, நீ சொல்லி கொடுக்கறதெல்லாம் பார்த்தா நாங்க நிறைய படிச்ச மாதிரி இருக்கு சௌமியா. எக்ஸாம் அப்ப என்ன ஆகும்னு தெரியல சௌமியா. மேம் நிஜமாலுமே நிறைய தான் படிச்சிருக்கீங்க. ஆமாப்பா, ஆனா இது எல்லாம் படிச்சது எல்லாமே ஞாபகம் இருக்கணும்.
நாங்க ஜெயிக்கணும், தோத்துறக்கூடாது. இது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. பயமா இருக்கு. இதுல எந்தெந்த இடத்துல சின்னதா புது புது கான்செப்ட் வந்து இன்வால்வ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த அட்வொகேசி அப்படின்ற கான்செப்ட் வந்து நம்ம படிச்சிருக்க மாட்டோம் மேம். ஸோ இது ஒன்று. அதுக்கப்புறம் மோஸ்டா நம்ம டிவி ஐசிடி யூனிட்டும் இதுல சேர்ந்து வரும் மேம். அப்போ இது நம்மளோட ஃபர்ஸ்ட் பேப்பர் யூனிட்டோட ஒரு மினி வெர்ஷன் தான் இந்த யூனிட். ஐசிடி கம்யூனிகேஷன் யூனிட் ரெண்டும் சேர்ந்து வர்றது தான் இந்த இது. ஸோ நம்ம ஒரு யூனிட் லாஸ்ட்லயும் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நமக்கு வந்து ரிசர்ச் பத்தின ஒரு இது வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து பார்ப்போமே. இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட்ல இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட்ல ரிசர்ச் மெத்தட்ஸ், ஃபண்டமெண்டல் இஷ்யூ, கான்செப்ட், நீடு. ஸோ இது வந்து ரிசர்ச் பத்தின ஒரு கான்செப்டா மேம். அதே செகண்ட் யூனிட்லயும் பார்த்தோம் அப்படின்னா ரிசர்ச் மெத்தட்ஸ் பத்தி கொடுத்துருப்பாங்க. அதே தேர்ட் யூனிட்ல பார்த்தோம் அப்படின்னா ரிசர்ச்சோட ஹைப்போதிசிஸ் டெஸ்டிங்கும் அதோட டைப்ஸும் ஸ்கோப்பும் கொடுத்துருப்பாங்க. நம்மளோட ஃபர்ஸ்ட் பேப்பர்ல இருக்குல்ல செகண்ட் யூனிட், அதுதான் இந்த செகண்ட் பேப்பர்ல ஒரு யூனிட்லையும் டிவைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அதனால நம்ம மோஸ்ட் ஆஃப் த போர்ஷன் வந்து ஈஸியா கவர் பண்ணிடலாம் செகண்ட் பேப்பர் பொறுத்த அளவுக்கு. ஸோ நீங்க 3 நாள்ல என்ன படிக்கணும் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்டை கவர் பண்ணும், 9th யூனிட் கம்யூனிகேஷன் யூனிட்டை கவர் பண்ணணும். ஸோ இப்போ பேசிக்கா ஃபர்ஸ்ட் யூனிட் பத்தி சொல்லணும் அப்படின்னா மேம் நமக்கு வந்து என்என்டி படிச்சவங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு யூனிட். ஸோ ஃபுட் சயின்ஸ்னா என்ன, நியூட்ரிஷன்னா என்ன, அந்த கார்போஹைட்ரேட்டு, புரோட்டீனு, ஃபேட்டு இதை பத்தி வரும். அதுக்கப்புறம் வந்து ப்ரிசர்வேஷன் மெத்தட்ஸ், ட்ரையிங்ல எவ்வளோ டெம்பரேச்சர் யூஸ் பண்றாங்க, பாஸ்டரைசேஷன்ல எத்தனை டைப்ஸ் இருக்கு, ஹை டெம்பரேச்சர், லோ டைமு, லோ டெம்பரேச்சர், லாங் டைம், அந்த மாதிரி மெத்தட்ஸ் இருக்கும்ல, அது ஒரு கொஸ்டின் வந்து கண்டிப்பா எப்பொழுதுமே வரும். அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபுட் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் மைக்ரோபயாலஜிக்கல் சேஃப்டி ஆஃப் ஃபுட், இந்த 6th டாபிக் இருக்குல்ல, இதுல இருந்து எப்பொழுதுமே ஒரு கொஸ்டின் வந்து வரும் மேம். இது வந்து மேம் எஃப்டில இந்த டாபிக் படிச்சிருக்கீங்களா? அந்த ஆக்ட் எல்லாம் ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் பத்தின ஆக்ட் எல்லாம் இருக்கும், HACCP. எஸ் மேம். சரி. ஒன்றும் பிரச்சனை இல்லை மேம். இப்போ FSSAI, HACCP எல்லாம் இருக்குல்ல மேம், அதெல்லாம் நம்மளோட ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வந்து எப்படி எப்படி இருக்கணும், அதோட குவாலிட்டி வந்து செக் பண்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சில ஆர்கனைசேஷன்ஸ் மேம். ஸோ அதுக்கிட்ட தான் இப்போ நான் வந்து ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்க போறோம் அப்படின்னா HACCP கிட்ட இருந்து பெர்மிஷன் வாங்கணும். இல்லை நான் ஏதாவது ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரி வச்சிருக்கேன் அப்படின்னா FSSAI கிட்ட இருந்து பெர்மிஷன் வாங்கணும். அந்த பாக்கெட்ல வந்து நமக்கு வந்து கிரீன் கலர்ல மார்க் இருந்துச்சு அப்படின்னா வெஜ், ரெட் கலர்ல மார்க் இருந்துச்சு அப்படின்னா நான்வெஜ். ஸோ அந்த ஒரு சின்ன சின்ன இது மட்டும்தான். ஸோ நம்ம டே டு டே லைஃப்ல பார்க்குற ஒரு விஷயம் தான். இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே கேட்பாங்க மேம். அதுக்கப்புறம் வந்து மெனு பிளானிங்ல, அதாவது இப்போ ஹோட்டல்ல என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மெனு வந்து போடுறாங்க, ஸோ என்னென்ன டைப் ஆஃப் இது வந்து போடுறாங்க, அந்த மாதிரி மெனுஸ் தான் வந்து கொடுக்கும். அதே மாதிரி டயட் பேப்பர் படிச்சிருக்கீங்களா மேம்? டயட் பேப்பர், டயட்டடிக்ஸ், பேஷண்ட்க்கு வந்து டயட். அப்போ அது மோஸ்டா வந்து இந்த ஓரளவுக்கு தெரிஞ்ச டேர்ம்ஸ் தான் மேம் கேட்பாங்க. ரொம்ப இதா கேட்க மாட்டாங்க. அதான் மேம் RDA கேட்பாங்க மேம். அது வந்து நம்ம லாஸ்ட்ல அதை வந்து ரிவைஸ் பண்ணிக்கலாம் மேம். ஏன்னா அதுல முக்கியமான டாபிக் எல்லாம் இந்த ரிவிஷன் 10 நாள் இருக்குல்ல மேம். ஆமா மேம். அது வந்து என்னன்னா மேம், இப்போ ICMR சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கும். அதுல வந்து நமக்கு 10 years ஒன்ஸ் வந்து ஒரு மனுஷங்களும் எவ்வளோ கேலரிஸ் எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு டேபிள் வந்து கொடுப்பாங்க. அது வந்து RDA டேபிள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 2010ல அந்த மாதிரி ஒரு டேபிள் வந்து ரிலீஸ் ஆனிச்சு. இப்போ 2020ல அந்த மாதிரி ஒரு டேபிள் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதை தான் வந்து நம்ம RDA டேபிள் அப்படின்னு சொல்லுவோம். ரெக்கமெண்டட் டயட்ரி அலவன்ஸ். அதாவது இப்போ அடல்ட்னா அதுல விமன் வந்து எவ்வளவு கேலரிஸ் ஒரு நாளைக்கு எடுத்துக்கணும், அவங்களுக்கு புரோட்டீனோட ரெக்யர்மெண்ட் எவ்வளோ. நான் இதுல கூட இருக்கான்னு பாக்குறேன், இருங்க மேம். இருக்கு. இப்போ இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு இந்தியன்ல இப்போ மேனுன்னு இருக்கு, இங்க பாருங்களேன், மேனுன்னு இருக்கா, இதுல செடன்ட்ரி ஒர்க் பண்றவங்க அவங்களோட பாடி வெயிட் எவ்வளவு இருக்கணும், இதுதான் வந்து ஐடியல் பாடி வெயிட் அப்படின்னு சொல்லுவோம். ஐடியல் பாடி வெயிட்னா
காமனா இந்த பாடி வெயிட்ல மோஸ்ட் ஆஃப் த இந்தியன்ஸ் வந்து இருப்பாங்க. இந்த மாதிரி 65 kg இருந்தாங்க அப்படின்னா மேக்ஸிமம் அவங்களோட ஹெல்த் வந்து குட் கண்டிஷன்ல இருக்கும் அப்படின்றது ஐடியல் பாடி வெயிட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஆவரேஜான ஒரு பாடி வெயிட். அப்போ ஒரு 65 kg இருக்க பர்சன் செடன்ட்ரி ஒர்க் பண்றாங்க அப்படின்னா எனர்ஜி எவ்வளவு எடுத்துக்கணும், ஃபேட் எவ்வளவு எடுத்துக்கணும், புரோட்டீன் எவ்வளவு எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி டேபிள் வந்து ஃபார்முலேட் பண்ணுவாங்க. இதுல நமக்கு வந்து மேக்ஸிமம் எனர்ஜி கேட்பாங்க, புரோட்டீன் கேட்பாங்க, அண்ட் தென் அயன் கேட்பாங்க, விட்டமின் சி, ஃபோலேட் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இதுதான் மேம் கேட்பாங்க. மோஸ்டா வந்து எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் வரும், மென்னுக்கும் உமனுக்கும். ஆனா அயனு இதெல்லாம் வந்து வேரி ஆகும். இந்த கால்குலேஷன் எப்படி இப்போ ஒரு ஒரு மனுஷன் வந்து ஒரு நாளைக்கு இவ்வளவு சாப்பிடணும், இவ்வளவு கலோரிஸ் எடுத்துக்கணும், இப்போ செடன்ட்ரி ஒர்க் பண்றவங்க 2110 எடுத்துக்கணும் கலோரிஸ் இருக்கும் அப்படின்றத எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ புரோட்டீன் வந்து ஒரு நாளைக்கு இவ்வளவு எடுத்துக்கணும் அப்படின்றத பர் கேஜி பாடி வெயிட்டுக்கு கால்குலேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதில் மேக்ஸிமம் ப்ரோட்டீனோட ரெக்குயர்மெண்ட்டை கேட்பாங்க. இப்போ 80 kg இது வெயிட் இருக்க ஒரு பர்சன் வந்து எவ்வளோ கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு வந்து ஒரு சில ஒரு ரொம்ப பெரிய கால்குலேஷன்லாம் இல்லை மேம், அது ஐசிஎம்ஆர்லேயே கொடுத்துருப்பாங்க. அந்த புக் வந்து தனியாக நம்ம லாஸ்ட் ரிவிஷன் பண்ணுறப்ப படிப்போம், ஏன்னா அது ரொம்ப முக்கியமானது மேம். ஸோ அதனால அது அப்போ படிப்போம் மேம். இந்த டேபிள் வச்சு தான் அவங்க கொஸ்டின் கேட்பாங்க. இதே மாதிரி 2010லயும் ஒரு டேபிள் வந்திருக்கும். அந்த ஸ்ரீலக்ஷ்மி புக்ல பார்த்தோம்னா நமக்கு இந்த டேபிள் இருக்கும். சோ அதனால இத மட்டும் நம்ம லாஸ்ட்ல பாப்போம். இல்ல மேக்ஸிமம் 10 எல்லாம் கேட்க மாட்டாங்க, ஏன்னா அது முடிஞ்சிருச்சு இல்ல. இப்ப ஐசிஎம்ஆர் 2020ல தான் கேட்பாங்க. எனக்கும் லாஸ்ட் இயர் நமக்கு வந்து கொஸ்டின்லுமே 2020ல இருந்து தான் கேட்டாங்க மேம். அதே மாதிரி இந்த ஃபுட் ஸ்டாண்டர்ட்ஸ்ல இன்னொரு என்ன ஒரு கொஸ்டின் முக்கியமா வரும் அப்படின்னா, HACCPனா என்ன, அந்த அப்ரிவேஷன் கேட்பாங்க. FSSAனா என்ன அப்ரிவேஷன் கேட்பாங்க. அதுல மேக்ஸிமம் HACCP வரும் மேம். ஏன்னா ஹசார்ட் அனலைசிஸ் கிரிட்டிக்கல் கண்ட்ரோல் பாயிண்ட் அப்படின்றது அதோட அப்ரிவேஷன். ஆனா அந்த கிரிட்டிக்கலையும் கண்ட்ரோலையும் மாத்தி மாத்தி கேட்பாங்க. இல்லைன்னா சிக்கு வேற ஏதாவது நேம் கொடுத்து கேட்பாங்க. அப்போ கரெக்டா அந்த அப்ரிவேஷன் என்ன அப்படின்றத நம்ம படிச்சு வச்சுக்கணும் மேம். ஸோ மோஸ்ட்டாக இந்த மாதிரி தான் இதில் கொஷின் கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேப்பர்லேயும் நமக்கு ரிசர்ச் சம்மந்தமான கொஷின் கண்டிப்பாக வரும் மேம். அப்போது ரிசர்ச் வந்து ஃபர்ஸ்ட் பேப்பருக்கும் முக்கியம், செகண்ட் பேப்பருக்கும் முக்கியம். அதனால கொஞ்சம் தெளிவாக படிக்கணும் அந்த பேப்பர். அதே மாதிரி குக்கிங் மெத்தட்ஸ் எல்லாம் படிச்சிருக்கீங்களா மேம் எஃப்டியில்? பாயிலிங்கு, ஸ்டீமிங்கு. அப்ப பேசிக்கா அதோட டெம்பரேச்சர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ரெண்டாவது அந்த பிரேசிங் அப்படின்றது 2 குக்கிங் மெத்தட் கம்பைன் பண்ண ஒரு குக்கிங் மெத்தட். பாயிலிங்னா என்ன, எஸ் மேம். ஓகே மேம், சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை மேம், அது பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் யூனிட் பொறுத்த அளவுக்கு இப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்க மேம். நான் வந்து மெட்டீரியல் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஆக்சுவலாக இதில் எப்படி மெட்டீரியல் 156 பேஜ் இருக்குன்னு பார்த்து பயந்துடாதீங்க. ஏன்னா இது வந்து நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்டோட புக்கோட பிடிஎஃப்பும் இருக்கும். அதே மாதிரி இப்போ டிஎன் தமிழ்நாடு எஜுகேஷன் இருக்குல்ல, அந்த புக்கோட பிடிஎஃப்பும் ரெண்டும் கம்பைன் பண்ணனால நமக்கு இவ்வளோ பேஜஸ் வருது. ஆனால் ஒரு 60 பேஜஸ் தான் இதோட நோட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 60லுமே நமக்கு லைன் பை லைன் படிக்க போறது இல்லை, ஏன்னா அது வந்து அவ்வளோ முக்கியம் கிடையாது. இது எல்லா இடத்துலையும் கதை தான் நிறைய சொல்லியிருப்பாங்க, அந்த கதைலாம் நமக்கு தேவை கிடையாது. முக்கியமான கான்செப்ட் எது, அந்த கான்செப்டுக்குரிய ஆன்சர் எது அப்படின்றத மட்டும் நான் வந்து எல்லோ கலர்ல ஹைலைட் பண்ணி நான் அனுப்பி விடுறேன் மேம். ஸோ அதை மட்டும் படிங்க. ஸோ அந்த படிச்சுட்டு அதோட கான்செப்டை நம்ம ஒரு நோட் போட்டு கிளியரா எழுதி வச்சுக்கணும் மேம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுல என்ன கான்செப்ட் இருக்கும், அடலசன்ஸோட ஈட்டிங் டிசார்டர்ஸ்னு ஒன்று இருக்குமே இங்க.
இப்போ ஈட்டிங் டிசார்டர்ஸ் வந்து அதிகமாக நமக்கு கொஸ்டின் வந்து கேட்குற ஒரு டாபிக் மேம். ஸோ ஒரு நிமிஷம். இப்போ அனரெக்சியா நர்வஸா அப்படின்னா என்ன அப்படின்றது தான் அங்கே கேட்பாங்க. அனரெக்சியா நர்வஸ்னா அதுக்கு மீனிங் என்ன அப்படின்றது தான் கேட்பாங்க. ஸோ அப்போ நான் எப்படி ஹைலைட் பண்ணுவேன் அப்படின்னா அனரெக்சியா நர்வஸை ஹைலைட் பண்ணிட்டு அதுக்குரிய ஆன்சரை நான் க்ரீன் கலரில் ஹைலைட் பண்ணுவேன் மேம். ஸோ அப்போ அந்த அனரெக்சியா நர்வஸா அப்படின்றது ஒரு டிசார்டர், அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணி வைக்கணும் கரெக்டாக. ஸோ அப்போ நான் கொஷினை வந்து இது எல்லோ கலரில் ஹைலைட் பண்ணுறேன், ஆன்சர் வந்து க்ரீன் கலரில் ஹைலைட் பண்ணி வைக்கிறேன் மேம். ஸோ அதில் பிலிமினியா அப்படின்றதும் ஒரு கொஷின். ஸோ பிலிமினியா அப்படின்றது ஒரு டிசார்டர். பிலிமினியானா என்ன? ஓவர் ஈட்டிங் அப்படின்றது பிலிமினியா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு கொஷினும் கொஷினை வந்து நான் எல்லோ கலரில் ஹைலைட் பண்ணுறேன், ஆன்சர் அதுக்குரிய ஆன்சரை நான் க்ரீன் கலரில் ஹைலைட் பண்ணுறேன். ஏன்னா அப்போ உங்களுக்கு வந்து படிக்கிறப்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், நோட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் மேம். ஸோ அதனால இப்போ அனரெக்சியா அண்ட் பிலிமினியா இது ரெண்டுமே வந்து ஒன் ஆஃப் த டிசார்டர். ஸோ அப்போ அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு தெரிஞ்சு படிச்சோம்னாலே நமக்கு வந்து ஈஸியாக படிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி தான் இந்த பிடிஎஃப்ல ஹைலைட் பண்ணியிருக்கோம். இப்படி தான் நீங்கள் வந்து இப்படி நம்ம படித்தோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக நம்மளால திருப்பி பார்க்கறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம போகிற நேரத்தில் எந்த இதையும் விட்டுன்னு போக முடியாது. இப்போ போகிற நேரத்தில் இப்போ நம்ம எல்லாத்தையும் படிச்சுட்டு போனால் தான் நமக்கு வந்து ஃபுல்ஃபில்லாக இருக்கும். இப்போ 156 பேஜும் நம்ம உட்காந்து படிக்க முடியுமா ஒரு யூனிட்டுக்கு? ஸோ அப்போ அதுக்காக வந்து இந்த ஷார்ட் நோட்ஸ் வந்து எடுத்து வச்சுக்க சொல்கிறேன் மேம். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் என்சிஆர்டி புக் பேப்பர் நோட்ஸ் இருக்கும். அடுத்தது நம்மளோட தமிழ்நாடு எஜுகேஷன் பேப்பர் இருக்கும். ஸோ என்சிஆர்டி புக்கில் இருக்கிறது தான் முக்கியம். அதுலேருந்து தான் நமக்கு வந்து கொஷின்ஸ் நிறையா கேட்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் தமிழ்நாடு எஜுகேஷன் புக்கில் இருக்குது. ஆனால் டெக்ஸ்டைல்ஸ் பொறுத்த அளவுக்கு என்சிஆர்டியை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு எஜுகேஷன் புக்கில் இன்னும் டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. டீட்டெயில்டாக இந்த சென்ஸ் மீன்ஸ் நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அந்த கலம்காரி வந்து என்ன டிசைனு எங்கே வந்து கிரியேட் ஆனிச்சு அதெல்லாமே வந்து நமக்கு டேப்லேஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்போ அதில் கம்பேர் பண்ணி படிக்கிறது ஈஸியாக இருக்கும். அதனால டெக்ஸ்டைல்ஸ்க்கு மட்டும் நான் வந்து தமிழ்நாடு எஜுகேஷன் புக் வந்து முன்னாடி கொடுத்துருப்பேன் மேம். ஸோ அதனால் மெட்டீரியல் பெருசாக இருக்குன்னு வரி பண்ணாதீங்க. நான் ஒரு கொஷினும் அதோட ஆன்சரும் வந்து கொஷினை எல்லோ கலரில் ஆன்சரில் க்ரீன் கலரில் ஹைலைட் பண்ணி தரேன் மேம். அந்த கான்செப்டை மட்டும் படிச்சுட்டு அதை வந்து நம்ம நோட் பண்ணி எழுதுறது தான் இந்த 3 நாளுக்குரிய ஒர்க்கு மேம். ஸோ அப்போ யூனிட் 1 அதே மாதிரி யூனிட் 9 பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் நம்ம படித்த டேர்ம்ஸே தான் அதிகமாக வரும். ஸோ கம்யூனிகேஷன்னா என்ன, கம்யூனிகேஷனில் ப்ராசஸ் ஆஃப் கம்யூனிகேஷனு எகெயின் நம்ம படித்ததே தான் ரிப்பீட் ஆகும். அப்போ இந்த கம்யூனிகேஷன் யூனிட் படிக்கிறப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பேப்பரில் படித்தோம்ல அந்த கம்யூனிகேஷன் யூனிட் ரிவைஸ் பண்ண மாதிரி ஆகிடும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் யூனிட்டும் 9th யூனிட்டும் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பேப்பரில் டீச்சிங் யூனிட் மட்டும் இந்த 3 யூனிட் மட்டும் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுங்க மேம். ஏன்னா அடிக்கடி ரிவைஸ் பண்ணோம்னா தான் நமக்கு கான்செப்ட் மறக்காமல் இருக்கும். அப்போ தான் நமக்கு எக்ஸாம் போகும்போது கரெக்டாக இருக்கும் மேம். ஓகே மேம். ஸோ நான் எல்லாத்துலேயுமே நான் வந்து நம்ம கம்யூனிகேஷன்லையுமே நான் வந்து ஹைலைட் பண்ணி தரேன். ஸோ இதில் வந்து எல்லாமே நம்ம படிச்சதாக தான் இருக்கும். ஆனால் என்சிஆர்டி என்னது மேம்? இல்லை, எந்த நோட்ஸ்லேயும் ரிசர்ச் இருக்காது மேம். ரிசர்ச் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பேப்பரில் படித்தாலே போதும் மேம். ரொம்ப குழப்பிக்க வேணாம் மேம். இருக்காது மேம், இருக்காது மேம். அதான் இனிமே தான் படிக்கணும் மேம். இந்த அடுத்து நீங்க போயிட்டு வாங்க படிக்கலாம் மேம். மேம் நான் லிங்க் ஷேர் பண்ணிடுறேன் மேம். எஸ் மேம். ஸோ நான் இந்த மெட்டீரியலும் ஹைலைட் பண்ணிட்டு குரூப்ல ஷேர் பண்றேன் மேம். எல்லாருமே படிக்க ஆரம்பிங்க மேம். கம்யூனிகேஷன் யூனிட் பொறுத்த அளவுக்கு ஃபுல்லாவே நம்ம படிச்சது தான். ஆனால் டேர்ம்ஸ் மட்டும் கொஞ்சம் புதுசா இருக்கும். அந்த டேர்ம்ஸ் எல்லாம் ஹைலைட் பண்றேன். ஏன்னா என்சிஆர்டி புக்ல ஒரு சில புது டேர்ம்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த அட்வொகேசி அப்படின்ற ஒரு டேர்ம் வந்து நம்ம படிச்சிருக்க மாட்டோம். ஆனா என்னன்னா ஒன் டைப் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ ஒரு பெனிஃபிஷியரிக்காக இப்போ ஒரு ஆர்ஃபனேஜ் இருக்கு அப்படின்னா அதை பத்தின ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு கம்யூனிகேஷன் கொடுக்கறதா வந்து நம்ம அட்வொகேசி அப்படின்னு சொல்லுவோம். ஆனா ஆல்ரெடி நமக்கு அந்த கான்செப்ட் தெரிஞ்சிருக்கும். ஆனா அந்த வேர்டுக்கு இதுதான் மீனிங்கா அப்படின்றது தெரியாம இருக்கும். அப்ப அந்த டிஃப்ரெண்டான டேர்ம்ஸ் எல்லாம் ஹைலைட் பண்ணி தரேன். ஸோ இதுலையுமே வந்து நம்ம மாடல்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் படித்தது எஸ்எம்சிஆர் எல்லா மாடலுமே கண்டினியூஸாக வரும் மேம். ஸோ அப்போ ஒரு தடவை ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும்.
இப்போ எனக்கு 3 யூனிட் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க மேம். இந்த 3 நாள் லீவ்ல ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். செகண்ட் பேப்பர்ல 9th யூனிட் கம்யூனிகேஷன் யூனிட் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பேப்பர்ல டீச்சிங் யூனிட் மட்டும் கம்ப்ளீட் பண்ணுங்க மேம். ஏன்னா அந்த டீச்சிங் யூனிட் ரொம்ப ரொம்ப முக்கியமான யூனிட். அது எகைன் படிச்சுட்டே இருந்தால் தான் நமக்கு நிற்கும். மெரேபியன் மாடல் ஆஃப் கம்யூனிகேஷன் அதில் வந்து படிக்கிறதுனால எத்தனை பர்சன்டேஜ் வந்து நம்மளால ரிமெம்பர் பண்ணிக்க முடியும், பார்க்கறதுனால எத்தனை பர்சன்டேஜ் ரிமெம்பர் பண்ண முடியும், அது எல்லாமே வந்து முக்கியமான கான்செப்ட் மேம். ஸோ அது கொஞ்சம் சிரமம் பார்க்காம 3 நாள் டைம் எடுத்து கொஞ்சம் இதை படிங்க மேம். நான் ஹைலைட் பண்ணி அனுப்பி விட்டுறேன் மேம். எஸ் மேம். ஆர்டிஏ டேபிளா மேம்? ஆர்டிஏ டேபிள் நான் உங்களுக்கு குரூப்ல தனியா பிஎன்ஜி ஃபார்மேட்ல இமேஜ் பண்ணி அது நம்மளோட நோட்ஸ்லயே இருக்கும் மேம். மெரேபியன் மாடல் ஆஃப் கம்யூனிகேஷன். நான் கம்ப்ளீட்டான நோட்ஸ் வந்து டீச்சிங்கோடது நான் வந்து அனுப்பிடுறேன். எகைன் வந்து ரீசென்ட் பண்ணி விடுறேன் மேம். ஓகே மேம். இதுல எதுவும் டவுட்ஸ் இருக்கா மேம்? எனக்கு இந்த யூனிட் மட்டும் கொஞ்சம் கவர் பண்ணிடுங்க மேம். எனக்கு எக்ஸாமும் ரொம்ப சீக்கிரம் வருது மேம். அப்போ இந்த மாதிரிலாம் படிச்சாதான் நம்மளால படிக்க முடியும் மேம். ஓகே மேம். மேம் இதுல எதுவும் டவுட் இருக்கா மேம்? இல்ல நீங்க படிச்சுட்டு என்கிட்ட டவுட் கேளுங்க மேம். ஒரு இல்ல மேம், ஆக்சுவலா நீங்க 3 days போயிட்டு இல்ல மேம், நீங்க 3 days டூர் போயிட்டு வந்ததும் என்டில போவாங்கல்ல மேம் 3 days. அப்போ ஃபர்ஸ்ட் 3 days வந்து என்டில ஃப்ரீயா இருப்பாங்க. அப்போ அவங்க அந்த 3 days யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோம் மேம். இப்போ அவங்க டூர் போற டைம்ல நீங்க ஃப்ரீயா இருப்பீங்க. அந்த 3 days நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க மேம். நோ கிளாஸ் இன் அந்த 1 வீக்குக்கு வந்து கிளாஸ் இல்ல. ஆனா ஃபுல்லா வந்து நீங்க படிச்சிருக்கணும் மேம். இது 3 யூனிட் ஃபுல்லா கவர் பண்ணிருக்கணும் மேம். ஆமா மேம். இது நீங்க ஃபர்ஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் கவர் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து 1 மார்க்ஸ் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் மேம். ஏன்னா அதுலயும் எந்த அளவுக்கு 1 மார்க் ப்ராக்டிஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம நிறைய கான்செப்ட் தெரிஞ்சுக்கலாம் மேம். அதனால 1 மார்க் டிஸ்கஸ் பண்ணலாம். மோரலஸ் இன்னைக்கு என்ன டேட்? ஆக்சுவலா 22. இந்த எப்ப மேம் உங்களுக்கு மேம் டூர் எப்ப மேம் முடியுது? மேம் என்டில மேம் 29 நைட்டு கிளம்புறீங்களா? ஓ அப்ப நடுவில் 27, 28 2 கிளாஸ் ஃப்ரீயா, 2 டே வந்து ஃப்ரீயா இருப்பீங்களா? ரிசர்ச் அப்ப ஆரம்பிக்க முடியாது, பாதியில நிற்கும். மேம் அப்ப அந்த 2 நாளும் இப்போ 26 தான் ஈவினிங் தான் வருவீங்களா மேம் டூர் போயிட்டு? இல்ல மேம் 26 மார்னிங்கே வந்துருவோம். 26 27 வந்து வேற ஏதாவது டாபிக் ரெண்டுத்துக்குமே காமனா இருக்க டாபிக் அதான் மேம். இப்போ மேம் வந்து 3 டேஸ் வந்து அவங்க கத்துக்கிறாங்க, அவங்க போகும்போது அதான் மேம். அப்ப நடுவுல இருக்க 26, 27, 28 3 days வந்து நமக்கு கிடைக்குது மேம். அதுல வந்து நம்ம வேற ஏதாவது டாபிக்ஸ் பத்தி என்ன டீடைல்ஸ் அந்த பர்சன்டேஜ் அதான் மேம். அதுல இப்ப மேக்ஸே கண்டினியூ பண்ணலாமா மேம்? இல்ல ஒரு தியரி போயிட்டு இப்ப மேக்ஸ் வரலாமா மேம்? இல்ல மேக்ஸே இருக்கு மேம். அதான் சௌமியா நான் என்ன சொல்றேன், இப்ப நாங்க இருக்கிற டைம்ல வேணா நீ ரிசர்ச் இப்ப இந்த 3 daysலயா மேம்? நாளைக்கு போறாங்க. ஆமா மேம், நாளைக்கு போயிட்டு அவங்க 26 வராங்க. இன்னைக்கு போயிட்டு 26 மேம் 3 days தானே மேம்? 2 days தானே மேம்? 20 நீங்க வந்து மேம் யாஸ்